குட் மார்னிங் ஃப்ரெண்ட்ஸ், எல்லாருக்கும் வணக்கம். உள்ள ரூமில் இருந்து மேலே கண்ணாடி கிளார அடிக்கிறீங்க ஃப்ரெண்ட்ஸ், அதனால தான் கொஞ்சம் கொஞ்சம் நவுத்திக்கிட்டே வரேன். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், நாளைக்கு அது இன்றைக்கி மதியானமே வீடியோ எடுக்கிறேன். இன்றைக்கி வெள்ளிக்கிழமைங்கிறதுனால 7/8/2026 இங்கே பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், 7/8/2026 வெள்ளிக்கிழமை. அழகான மாரியம்மன் திருவிழா அழகாக ரொம்ப அருமையாக நடந்து கொண்டிருக்கிறது. ஆகஸ்ட் மாதம் பராபவருடம் ஆடி 22 தேதி ஆகிப்போச்சுங்க ஃப்ரெண்ட்ஸ். ஆடி இப்போ தான் பிறந்த மாதிரி இருக்குது. 22 தேதி ஆகிப்போச்சு. அம்மனுக்கு உரிய அந்த மாவெல்லாம் இடிச்சிங்களா? நீங்களாம் எப்படி சாமி கும்பிட்டீங்கிறத கமெண்ட்டில் சொல்லுங்கள். ராகு காலம் 10 to 12 எப்போ ராகு கால பூஜை. நம்ம வெள்ளிக்கிழமை நேரமே இல்லை, ஆயா கொழுவில் இருக்கிறதுனால நேரமே இல்லை. ஞாயிற்றுக்கிழமை செய்வோம். குளிகன் 7:30 to 9, யமகண்டம் 3 to 4:30, நல்ல நேரம் என்கின்ற சுபகோரை காலை 9:30 to 10:30, மாலை 4:30 to 5:30, கௌரி நல்ல நேரம் காலை 12 to 1:30, இரவு 6:30 to 7:30. ராசி பலன்: மேஷம் கவனம், ரிஷபம் நட்பு, மிதுனம் நற்செயல், கடகம் போட்டி, சிம்மம் பக்தி, கன்னி இரக்கம், துலாம் வரவு, விருச்சிகம் சுபம், தனுசு உற்சாகம், மகரம் உழைப்பு, கும்பம் மறதி, மீனம் சிரமம். நாளைய விசேஷங்கள்: புத்தகங்களும் நண்பர்களும் அதிகமாகவும் நல்லவையாகவும் இருக்க வேண்டும். நாளைய விசேஷங்கள் ஒன்றும் இல்லை. செடியாய வல்வினைகள் தீர்க்கும் திருமாலே நெடியானே வெங்கடவானின் கோயிலின் வாசல் அடியாரும் வானவரும் அறம்பெயரும் கிடந்தெங்கும் படியாய் கிடந்து உன் பவளவாய் காண்பேன். 22 கிருத்திகை விரதம். அதாவது வாக்கியப்படி நேற்று, திருக்கணிதப்படி இன்று வெள்ளிக்கிழமை. நாளைக்கு மந்தரோகிணி மச்சம் சித்தர் ஜெயந்தி. நாளான்றைக்கு சுபநாள் யோகினி ஏகாதசி, விஷ்ணுபதி புண்ணிய காலம். இந்த மாதம் ஆவணி 1ஆம் தேதி விஷ்ணுபதி புண்ணிய காலம். நம்ம கொடிமர வழிபாடு நைட்டு 1:30 மணிலேருந்து காலைல 11:30 வரைக்கும் இருக்குது. நீங்கள் காலையில் எழுந்திரிச்சு போய் அந்த கொடிமர வழிபாடு 27 பூக்கள் வைத்து அது வணங்குவதுங்கிறது ரொம்ப சிறப்பான ஒன்று. இல்லை நாம் அதை செய்வோம். வருடத்தில் 4 நாட்கள் மட்டுமே வரும் விஷ்ணுபதி புண்ணிய காலம். இப்போ என்ன வெள்ளிக்கிழமை, அழகான அம்மனுடைய இதை பற்றி என்ன சொல்கிறது. எல்லாம் கூழ் ஊற்றிக்கிட்டு இருப்பாங்க, உருளை தண்டை அங்கி பொங்கல் வச்சுக்கிட்டு ஒரு பெரிய கோலாகலமாக இருக்குங்க ஃப்ரெண்ட்ஸ். சுற்றி இருக்கிற கிராமங்கள் எங்களுக்கு தெரிஞ்சு ஆட்டையாம்பட்டி, சேலம் பக்கத்தில் எல்லாமே எந்தெந்த ஊரில் செய்கிறாங்களோ செஞ்சுக்கிட்டு இருக்கிறாங்க. குழந்தைங்க நல்லா இருக்கணும், அம்மா போடாமல் இருக்கணுங்கிறதுக்காக அம்மனுக்கு கூழ் ஊற்றுறது அதெல்லாம் செய்யுங்க. மோர், நீர்மோர் இதெல்லாம் கொடுப்பாங்க. ஆரியக்கூழ், கம்மங்கூழ், மாவு தான் ரொம்ப அம்மாவுக்கு பிடித்தது. அதனால் நீங்கள்லாம் ஒருத்தரும் எப்படி சாமி கும்பிட்றாங்கன்னு தெரியல, அந்த மாதிரி நீங்கள் எப்படி சாமி கும்பிட்டீங்கிறத சொல்லுங்கள். ரொம்ப கோலாகலமாக இருக்குங்க ஃப்ரெண்ட்ஸ். ஆயா தான் நம்மளோட கஷ்டங்களையும் கடன்களையும் தீர்க்கணும். நம்ம என்ன செய்கிறது என்ன அப்படிங்கிறத தெய்வம் முடிவு பண்ணணும். துணி எடுத்தீங்களா, பொங்கல் வச்சிங்களா, சாமி எப்படி கும்பிட்டீங்க? வெள்ளிக்கிழமை நம்ம ராகுகால இது செய்வோம். அப்புறம் ஆடி அமாவாசை வருது. குலதெய்வ கோயிலுக்கெல்லாம் போவீங்களா? நீங்கள் என்ன இது பண்ணுவீங்கிறதையும் சொல்லுங்கள். நீங்கள் எப்படி பண்ணுவீங்கிறதையும் சொல்லுங்கள். பாப்பா வெள்ளிக்கிழமை சேலம் வராங்க.
அதனால் இன்றைக்கி நைட்டு வராங்க பாப்பா. ஆதியாளுக்கு ஸ்கூலு முடித்து அதுக்கப்புறம் வராங்க. நம்ம பாப்பாவை பார்க்கணும். வீடெல்லாம் ஒரே இதாக தான் இருக்குது. என்னால் முடியல, இருந்தாலும் முடியறத நான் செஞ்சு வச்சு இது பண்ணுறேன்னு சொல்லியிருக்கேன். ஒரே மண்ணுங்க ஃப்ரெண்ட்ஸ், மழை வருது. என்னால் என்ன பண்ண முடியும்? அதனால் அடுத்து தீபாவளி பண்டிகை கொஞ்சம் நாள்லையோ 1 மாதம் 2 மாதத்துலேயே தீபாவளி வந்துடும். ஆச்சு இப்போ 8 மாதம் ஆகிப்போச்சு. இடையில 1 மாதம்தான் முழுசாக இருக்கும். அதுக்கு பிறகு தீபாவளி வந்துடும். என்ன இது பண்ணுறதுன்னு தெரியல. இப்போ தெரியுதாங்க ஃப்ரெண்ட். ஓட்டு வீடு தான் ஒரே மண்ணாக கொட்டுதுங்க. எலி தொல்லை தாங்க முடியல. ஒன்றும் இது பண்ண முடியல. இன்றைக்கி மழை இல்லை, நேற்றெல்லாம் மழை இருந்துச்சு, மழை போட்டுக்கிட்டு இருந்தது. எப்போவுமே பண்டிகைனாவே ஆடி மாதம்னாவே வரும். உங்கள் ஊர்லலாம் மழையான்னு சொல்லுங்கள். ஆமாம், நேற்று உடையாப்பட்டி போயிருந்தோம். நீங்கள் அந்த இதை பார்த்தீங்களா? அந்த நாங்கள் அங்கே தான், நான் சேலம் இருந்தாலும் அங்கே தான் ஒரு சேலம் சின்ன சீர்காழி அங்கே இருக்கிற பேங்க்கில் தான் நம்ம வரவு செலவு இருக்குது. எனக்கு வேற எங்கேயும் எனக்கு ரொம்ப பயமாக இருக்கும். அதனால் அங்கே தான் இருக்குது. ஐஓபியில் ஒன்று இருக்குது. என்ன சொல்கிறது, என்ன பண்ணுறதுன்னு தெரியல. வீட்டுக்கு வீடு வாசப்படி தான், என்ன செய்யறது? ஓகே ஃப்ரெண்ட்ஸ், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். என்னால் முடிந்த ஆன்மீக தகவல், நல்ல தகவல் தர என்னோடய ஷார்ட்ஸ் வீடியோ பார்க்க அனைவருக்கும் நன்றி.